ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஷி மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய புதிய கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க அனௌன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸை தான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஜென்ரல் பர்பஸுக்காக வேண்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்துட்டு இப்போதைக்கு இம்ப்ளிமெண்டேஷனில் இல்லை, பட் ஆனால் கூடிய விரைவில் அவங்க வந்துட்டு அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அவங்க அமல்படுத்தும் பட்சத்தில் என்னென்ன நடைமுறைகள் இருக்கும், யார் யாரெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு இப்போது, அதாவது 2026 அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2027 தான் இதை அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் அவங்க இன்னும் வேறு ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சரி, அடுத்த வருஷமே அது அமல்படுத்தப்பட்டாலும் நாம் எந்த மாதிரி வந்துட்டு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் கிராஜுவேட் ஆகிட்டு, அதாவது ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னமுமே வந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே எதுக்கு எலிஜிபிள் ஆகுவாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகுவாங்க. அப்படி எலிஜிபிள் ஆகிற அவங்க வந்துட்டு அரசு சார்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு வெப்சைட் மாதிரி. அந்த வெப்சைட்டில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுடைய பேக்ரவுண்ட் குறித்த ஆய்வுகள் வந்து நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் தகுதியான நபர்களாக இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு இந்த ஒரு ஸ்கீமுக்கு செலக்ட் ஆகி அண்ட் அந்த ஒரு ஸ்கீமில் உங்களுடைய காசை வந்து நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்த பட்சத்தில் இந்த ஒரு ஸ்கீம்லேருந்து நீங்கள் வந்துட்டு விலக்கப்படுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமாக தான் அது வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4000 ரூபாங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் இதை வந்துட்டு ஒரு வேலை தேடுறதுக்காக வேண்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியாக தான் இதை வந்து கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகிறீங்கனாலும், இல்லைனா ஒரு இடத்துக்கு ஏதாவது வேலை தேடி போகிறீங்கனாலும் நீங்கள் வந்து இதை கிளைம் பண்ணி வாங்கிக்கிற மாதிரியான ஒரு காசாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதெல்லாமே அவங்க ஸ்கீமை பற்றி தெளிவாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிறோம். அண்ட் இப்படி தான் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அப்படி ஓப்பன் பண்ணப்பட்ட போர்ட்டலில் அப்ளை பண்ணணுன்னா அந்த டைமில் போயிட்டு புதுசாக டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதாவது நமக்கு வேலைவாய்ப்பு குறித்த ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய காலேஜ் படித்து முடித்த மார்க் ஷீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிழையும் இல்லாத மாதிரி இருக்கிறத செக் பண்ணிக்கணும். ஈவன் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அது வந்துட்டு உங்களை வந்துட்டு எலிஜிபிள் ஆக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அப்புறம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் உள்ள கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸும் இல்லாத மாதிரி நம்ம வந்து சரியாக வச்சுருக்கணும். பிகாஸ் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நமக்கு வந்துட்டு மணி ரிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு. பெரும்பாலும் நம்மளுடைய ஐடி கார்டுன்னு கேட்குறப்போ நம்ம ஆதார் கார்டு தான் வந்து கொடுக்குறோம். அந்த ஆதார் கார்டுலேயும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி திருத்தி எல்லாத்தையும் கவனமாக வச்சுருங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கனாலே போதும். அப்படி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணால் படிச்சுன்னா உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம். இதை தான் பேசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்மளுடைய ஸ்கீமில் வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம அதை சரியான முறையில் மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தகவலாக நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இன்னொரு நல்ல நியூஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், தேங்க்யூ.